ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து என்னோட ரீசெண்ட் ஃபேவரட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ரீசெண்டாக எனக்கு பிடிச்ச நான் யூஸ் பண்ற ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப்னு எதுவும் சொல்ல முடியாது, ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் வச்சிருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. இதெல்லாம் தான் என்னுடைய ஃபேவரட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் கேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஹேர் வந்து என்னோட ஹேர் வந்து எப்படி சொல்றேன், எனக்கு வந்து ஆயிலி ஸ்கேல்ப் அண்ட் வந்து ட்ரை ஹேர், க்ரூவல் காம்பினேஷன் இல்லையா? ஸோ ஆயிலி ஸ்கேல்ப், அதோட சேர்த்து நிறைய டேண்ட்ரஃப் இஷ்யூஸும் இருக்கு. ஸோ நான் வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுவேன். பேர் அனாட்டமியோடது யூஸ் பண்ணுவேன். அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸோட பிங்க் வேரியன்ட் ஸ்மூத் அண்ட் சில்கி வெர்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் யூஸ் பண்ணும்போது ஓகே, ஓரளவுக்கு ஹேர் வந்து சாஃப்டா இருக்கும். பட் நான் இப்போ பேர் அனாட்டமி யூஸ் பண்றேன்னா செம்ம ட்ரை ஆக்கிடும். என் ஸ்கேல்ப், ஹேர் எல்லாத்தையுமே ட்ரை ஆக்கிடும். ஆல்ரெடி ட்ரை ஹேர்ன்றனால மேனேஜபிளாவே இருக்காது. தொடும் போதே நமக்கு வந்து பிடிக்காது ஹேர், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து நிறைய கண்டிஷனர்ஸ்னா எல்லாமே டவ்ல எல்லா வேரியண்ட்டும் ட்ரை பண்ணிட்டேன், லாரியல் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், அண்ட் லவ் பியூட்டி அண்ட் பிளானட், அப்புறம் வந்து பேர் அனாட்டமிலே ஒரு கண்டிஷனர் வந்து ட்ரை பண்ணேன். இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு அந்த மிக்ஸ்ல வந்தது வந்து இந்த பேண்டீன்ல இதுவும் ட்ரை பண்ணேன். பேண்டீன் கொலாஜன் ரிப்பேர் கண்டிஷனர் வந்து மிராக்கிள் ரெஸ்கியூ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் ட்ரை பண்ணேன். இது ட்ரை பண்ணும்போது வந்து இது நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் டியூப் முடிச்சுட்டு நான் அடுத்து வேற கண்டிஷனர் போயிட்டேன். என்னோட ட்ரையல்ல இருக்கிற எல்லா கண்டிஷனரும் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்டா வந்து லாஸ்ட் மந்த் வந்து என்னோட பழைய வீடியோஸ் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ண டைம்ல என் ஹேரோட டெக்ஸ்சர், அதுல ஒரு ஷைன் இருக்கும்ல, அது எல்லாமே டிஃபரெண்டா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா தான் என் மண்டைக்கு வந்து உரைச்சது, ஓ இதுதான் வந்து நல்லா ஒர்க் ஆகுது போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் மந்த் வந்து இதை ரீஸ்டாக் பண்ணிட்டேன். இதுலயே 2 வேரியன்ட் இருக்கு. நான் வாங்கியிருக்கிறது வந்து கொலாஜன். ஸோ இதுதான் நான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்றேன். இவ்வளோ காலி பண்ணிட்டேன். சூப்பர் டூப்பரா இருக்கு. என்னோட ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேரை வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணுது. லைக் எப்படி சொல்றது அப்படின்னா, நான் வந்து இப்போ ஹேர் வாஷ் பண்ண அன்னைக்கு வந்து நம்ம ஹேர் வந்து அடங்காது இல்லையா? லைக் எனக்கு வந்து நிறைய ஃப்ளை ஓவர் அந்த மாதிரி இருக்கும். ஹேர் வாஷ் பண்ண நெக்ஸ்ட் டே தான் வந்து என் ஹேர் வந்து ஓகே நல்லா இருக்கு, மேனேஜபிளா சூப்பரா இருக்கு, நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து நம்ம சொல் பேச்சு வந்து நெக்ஸ்ட் டே தான் வந்து கேட்கும் என்னோட ஹேர். ஸோ அப்படி இருந்த ஹேரை இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ண அன்னைக்கே ஹேர் வந்து நல்லா இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன் அந்த கண்டிஷனர் போட்டு தான். ஸோ ஹேர் இஸ் குட். நான் சொல்றது கொஞ்சம் கேக்குது, இல்லைன்னா இங்க இந்த இடத்துல இப்படி புஃப்னு நின்றுட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷனர். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் போயிடலாம். ஸ்கின் கேர் வந்து ரீசெண்டா என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப டல்லா டேமேஜ்டா இருக்கு. அங்கங்க ரெட்னஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. நான் வந்து எப்பயுமே ரொம்ப வருஷமா வந்து என்ன யூஸ் பண்றேன்னா, மார்னிங் வந்து சாலிசிலிக் ஆசிடும், நைட்டு வந்து ரெட்டினாலும் யூஸ் பண்ணுவேன். அந்த சீரம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் சாட் ஜிபிடி எல்லாம் ரீசர்ச் பண்ணும்போது அது என்ன சொல்லுச்சுன்னா, அவ்வளோ ஆக்டிவ்ஸ் போனதுனால ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகி பேரியர் வந்து இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. ஸோ அது பண்ணும்போது பேரியர் ரிலீஃப் மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து நான் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து த ஃபார்முலா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கியிருந்தேன். அதுல வந்து பேரியர் ரிலீஃப் அப்படின்னு சொல்லி இந்த மாய்ஸ்சரைசர் வந்து வாங்கியிருந்தேன். சூப்பரா இருக்கு. அதுலயே வந்து நிறைய வேரியன்ட் இருக்கு. லைக் ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி மாய்ஸ்சரைசர் இருந்தது. என்னோடது வந்து காம்பினேஷன் ஸ்கின். ஸோ எனக்கு ஏத்த இந்த மாய்ஸ்சரைசர் வந்து வாங்கியிருந்தேன். செம்ம சூப்பரா இருக்கு. இது ஒரு கிட்டத்தட்ட 1 மந்த்தா யூஸ் பண்றேன். ஹாஃப் வந்து காலி பண்ணிட்டேன். இதோட டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பரா இருக்கு. லைக் ரொம்ப கிரீமியாவும் இல்ல, ரொம்ப தின்னா ஜெல்லி டெக்ஸ்சர்லயும் இல்ல, கரெக்டா இருக்கு. என்னோட ஸ்கின்னுக்கு அழகா வந்து அப்சர்வ் ஆகுது. சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து என்னால ஐ கேன் ஃபீல் இட். அந்த ரெட் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் இன்னும் போகல, பட் ஸ்கின்னை டச் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து ஸ்கின் வந்து ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து கொடுக்குது. அண்ட் இதோட ப்ரைஸுமே அவ்வளோ ஒன்றும் காஸ்ட்லியா இல்லை. எனக்கு ஞாபகம் இல்லை எவ்வளோக்கு வாங்கினேன், பட் லெஸ் தென் 400 450 அந்த ரேஞ்சுக்கு தான் வாங்கினேன். பட் சூப்பர் ஒர்த்.
ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போதைக்கு என்னோட ஸ்கின்னுக்கு இது மட்டும் தான் யூஸ் பண்றேன். இதுவும் சன்ஸ்கிரீனும் மட்டும் போடுறேன். அந்த ஆக்டிவ்ஸ் எல்லாத்தையும் இனிமே தொட வேணாம் அப்படின்னு வச்சிருக்கேன். ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சீரம்ஸ் வந்து தேடிட்டு இருக்கேன். ஆக்டிவ்ஸ் இல்லாம ஏதாவது மைல்டா டெய்லி யூஸ் பண்ற மாதிரி தேடி அதை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு இந்த மாய்ஸ்சரைசர் சூப்பரா ஒர்க் ஆகுது. எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னா, லைக் நான் யூஸ்வலா என்னோட பாண்ட்ஸ் ஜெல் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ நைட் போட்டு தூங்கி எழுந்திரிச்சோன்னா என் ஸ்கின் வந்து என்னோட டீ ஜோன் வந்து பயங்கர ஆயிலியா இருக்கும். பட் இந்த மாய்ஸ்சர் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிக்கும் போது எனக்கு வந்து அந்த ஃபேஸ் வந்து அவ்வளோ ஆயிலியா இருக்காது. ஸோ அதுதான் நான் பார்த்த டிஃபரன்ஸ். ஸோ இது சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் மேக்கப் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ லிப்ஸ்டிக் வந்து எனக்கு வந்து ரீசெண்டாக ரொம்ப பிடிச்சது வந்து நைக்கால இருந்து பிரேக் அ லெக் அப்படின்னு சொல்லி அவங்களோட புல்லட் லிப்ஸ்டிக் வந்து வாங்கியிருந்தேன். இவங்களோட இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்படி இருக்குன்னா, லைக் நம்ம லிப்ஸை வந்து கொஞ்சம் கூட ட்ரை பண்ண மாட்டேங்குது. நல்லா இருக்கு. பட் இது புல்லட் லிப்ஸ்டிக்ன்றனால ஆப்வியஸ்லி அது வந்து ரொம்ப நேரம் இருக்காது. பட் ஒரு 3-4 ஹவர்ஸ் இருந்தாலுமே நல்லா இருக்கு. லிப் வந்து ரொம்ப ட்ரை பண்ணாம நல்லா இருக்கு. நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது நம்ம போட்டோம்னா இது இதை விட கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். பட் வந்து செம்மையா ட்ரை பண்ணிடுவேன் என்னோட லிப்ஸை. பட் அந்த இதுல இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு இதோட ஷேடுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட ஸ்கின் டோனுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கே தோணும். ஸோ இது ஒன்று. இதோட ஷேடு வந்து பிரேக் அ லெக் அப்படிங்கிறது. அதான் நான் இப்போ வேர் பண்ணியிருக்கிற லிப்ஸ்டிக்கும் சூப்பரா இருக்கு. அப்புறமா வந்து லிப் லைனர். இது வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்கினது. லைக் எல்லாரும் சொன்னது மார்ஸ்ல எட்ஜ் ஆஃப் டிசைர் அப்படிங்கிற ஒரு லிப் லைனர். ஸோ இது வாங்கிட்டோம்னா நம்ம எல்லா ஷேட்ஸோடையுமே நம்ம லிப் லைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இது வாங்கின புதுசுல எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. இது வந்து டார்க் ப்ரௌன் தெரியுதா? டார்க் ப்ரௌன் கலர்ல இருக்கு. இது நான் போட்டேன்னு வைங்களேன், என் லிப்ஸோட அவுட்லைனுமே இதே கலர்ல தான் இருக்கும். டார்க்கா தான் இருக்கும். எனக்கு பிக்மெண்டட் லிப்ஸ், அவுட்டர் லைன் மட்டும் இந்த மாதிரி டார்க்கா தான் இருக்கும். ஸோ என்னடா இது அப்படின்னு இருந்தது. அப்புறம் இன்னும் ஒரு நாள் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்கிட்ட ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி பீச்சி ப்ரௌன் கலர்ல இருக்கும். அது யூஸ்வலா போடும்போது எனக்கே தோணும் ஓவரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ எடுத்து மம் பண்ணி எடுத்துடுவேன். ஸோ ஒரு நாள் என்ன பண்ணேன்னா அது ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு இதை வச்சு லைன் பண்ணேன். இந்த கலர் வச்சு சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அந்த அவுட்புட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுல இருந்து இந்த லிப் லைனரோட ஃபேன் ஆயிட்டேன். ஸோ இது உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஓஜி வேஸ்லின். இது எதுக்கு நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபுட் கிராக்ஸ் இருக்கும். காலில் வந்து கிராக் இருக்கும். ஆனா வந்து எதுவுமே நான் பண்ண மாட்டேன். கிராக் இருக்குன்னு உட்காந்து ஃபீல் மட்டும் பண்ணுவேன். அப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் பார்த்தேன். லைக் வேஸ்லின் போட்டா ஓகே அது வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வேஸ்லின் வாங்கி ட்ரை பண்ணலான்னு போட்டேன். லைக் கண்டினியூஸா நம்ம ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் போட்டோம்னாவே டிஃபரன்ஸ் தெரியுது. பட் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தா நல்லா இருக்கு. நான் வந்து இடையில பிரேக் விட்டேன், ஊருக்கு போயிட்டு அங்கங்க போயிட்டு. ஸோ இப்போ அகெயின் வந்து கிராக்ஸ் வந்துருச்சு. பட் நான் அகெயின் வந்து இது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். பட் வந்து எனக்கு வந்து இது ஒர்க் ஆகுது. கண்டினியூஸா ஒரு 2 வீக்ஸ் போட்டா நல்லாவே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராக்ஸ் வந்து ஹீல் ஆகி வருது. ஸோ இதுவும் ஒரு ஃபேவரட். லாஸ்ட் வந்து ஒரு பெர்ஃப்யூம். எனக்கு வந்து பெர்ஃப்யூம்னா மைக்ரைன் வந்துடும் பெர்ஃப்யூம் எடுத்தோம்னா. ஸோ ரொம்ப மைல்டா ரொம்ப சூஸியா தான் சூஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு 2 பெர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று வந்து என் பர்த்டே ஹால்னு சொல்லியிருப்பேன், பர்பரி. இன்னொன்று வந்து ஜாராவோட இந்த பெர்ஃப்யூம். இது வந்து மார்ஷ்மெலோ அடிக்ஷன். ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. காலையில டெய்லி ஜிம் போகும்போதெல்லாம் இதை தான் யூஸ் பண்ணிட்டு போறது. ஸோ இது வந்து எனக்கு எந்த மாதிரி ஒரு மைக்ரைன் அது மாதிரி எதுவுமே கொடுக்காது. ஒரு மாதிரி ஒரு ஃப்ரூட்டி, எனக்கு அந்த சென்ட்டோட நேம்ஸ் எல்லாம் தெரியல. பட் ஒரு நல்ல மைல்டா ஒரு ஸ்வீட்டான ஒரு ஸ்மெல் இருக்கும் இதுல. மார்ஷ்மெலோ அடிக்ஷன் போட்டிருக்காங்க. பட் அந்த ஃபுட் மார்ஷ்மெலோ அந்த மாதிரி ஸ்மெல் எனக்கு வரல. இது வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்டா மைல்டா ஒரு இது இருக்கும். ஸோ எனக்கு வந்து இதுதான் யூஸ் பண்றேன். கிட்டத்தட்ட இவ்வளோதான் இருக்கு. காலி பண்ணிட்டேன். நான் காலி பண்ற மொதல் பர்ஃப்யூம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸுமே கம்மியாக தான் இருந்துச்சு. லைக் 1100 200 அந்த மாதிரி தான். ஜாரால இருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து சூப்பரா இருக்கு. இதெல்லாம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சது. நான் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.